டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 1992 டு 1995 எக்ஸல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸல் அப்படின்றது என்னதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி அதில் டேட்டாவை போட்டு அதில் ஒவ்வொன்றையும் கற்றுண்டு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக டைம் ஆகும். அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. பெஸ்ட் நமக்கு வந்து பேப்பரில் பண்ணுறோம்ல, இதே கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்கு எதுவும் ஃபார்முலா இருந்தால் சொல்லு அதுவே போதுமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் என்னாச்சு, அந்த விஷயத்தை ஓவரால் வேர்ல்டு வைட் அடாப்ட் பண்ணனால அந்த ஃபீல்டில் வெறும் பென் அண்ட் பேப்பர் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜாப் வந்து ஃபுல்லாகவே மேனேஜ் ஆகிடுச்சு. இதுக்கு அந்த எக்ஸாம்பிள் டேரக்டாக கண்டக்ட்குள்ளே போயிடுது அப்படின்னா, ஏஐ அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன், நம்ம எப்படி பார்க்குறோம் காமனாக அப்படின்னா, ஏன்றது ஒரு தனி ஸ்ட்ரீம், ஒரு தனி கோர்ஸ், ஏஐஎம்எல் ஏஐடிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஒருத்தர் வருவாங்களாம். வந்துட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு புது 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 ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவாங்களாம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அவங்க காசு சம்பாதிச்சுட்டு போவாங்களாம். பட் ஆக்சுவலாக என்னன்னா, ஏஐ கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் தான். இதில் நீங்கள் ஏஐயை எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை ஜஸ்ட் டூலாக பார்க்கலாம், இல்லை அதை வச்சு ஒரு சுற்றி முற்றி இருக்கக்கூடிய ஹார்னஸ் பில்ட் பண்ணி ஆர்கிடெக்ட் பில்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணும்போது நமக்கு பார்க்கும்போது இது எப்படி எப்படி என்ன மாதிரி இதில் உள்ளே போகணும் அப்படின்னே தெரியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றது சேர்த்து சொல்கிறேன். இப்போது ஏஐ அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ செப்பரேட் கோர்ஸ் ஆர் செப்பரேட் திங். நம்ம லைஃப்பில் நம்ம டே டு டே பண்ணுற ஒரு டாஸ்க்கை கூட நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். அதை ரெடியூஸ் பண்ண முடியும், அதோட கஷ்டத்தை அதோட எஃபர்ட்டை எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். என் ஃபீல்டெலாம் ஏஏ வராது ப்ரோ, நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இதுக்கெலாம் ஏஏ வராது, நான் மேனுவலாக பில் போட்டுட்டு இருக்கேன், மேனுவலாக ஒருத்தங்க வராங்களா இல்லையான்ற அட்டண்டன்ஸ்லாம் மேனுவலாக பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் வச்சு நான் என்னத்தை ஏஐ கற்றுட்டு என்னத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூ ஆர் த லூசர். எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு மொனாட்டனஸ் டாஸ்க் இருக்கும், ஒரு ரெப்படிட்டிவ் டாஸ்க் இருக்கும், அல்லது அந்த விஷயத்தில் ஒரு ஹியூமனோட பேவை விட ஹியூமனோட எசென்ஷியாலிட்டியை விட அங்கே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அல்கரிதம் மூலியமா அந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் என்னன்னே தெரியலன்னா யூ கேன் கோ டு த ஜிபிடி அண்ட் ஆஸ்க் தட். பட் அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது பிரச்சனை கிடையாது. அந்த விஷயத்துல நான் போய் எதுக்கு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடங்களை ஏற்படுத்துறது பவத் ஃபார் த என்டரிங் இன்டு த கோர்ஸ் ஆஃப் ஏஐ. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட்டை கேட்டு ஆர்வ கோளாரா போய் நான் ஏஐ இன்டெகிரேட் பண்ண போறேன், ஒரு மெசேஜ் கூட நான் படிச்சு பார்க்காம ஏஐ வச்சு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ண போறேன், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேஷனுக்குள்ள வரும்போது ட்ரை பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ஏஐ யூஸ் பண்றேன், நான் இது வந்தா படிக்க மாட்டேன், அது வந்தா புரிஞ்சுக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஹைப்பரான ஒரு 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 எந்தூசியாஸ்ட் வந்து ஏஐக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, எப்போ ஒரு ஹியூமன் வந்து டைரக்டா ஒருத்தரோட பேசணும்னு நினைக்கிறாங்களோ, ஹியூமன் கனெக்ஷன் இஸ் கிரேட்டர் அண்ட் மோர் வேல்யூபிள் தேன் ஜஸ்ட் அன் ஏஐ டெக்ஸ்ட். எப்போ வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது அந்த டேஷஸ்லாம் வரும், இப்படி வரும் டேஷஸ், அந்த மாதிரி டபுள் டேஷஸ்லாம் வரும்போது அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது ஏஐன்னு. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் சொல்ல வர விஷயம் எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கன்சைஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை வடவடான்றதா சரி, அவங்களுக்கு ரிசீவர் எண்டில் இது வந்து ஏஜென்டேட் டெக்ஸ்ட்டு, இந்த பர்சன் இதை படித்தானா இல்லையான்னு கூட தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய டவுட் வந்துடும். ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஏஐ இன்டெகிரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். பிகாஸ் இஃப் தேட் திங் டைரக்ட்லி ரீச்சஸ் அ ஹியூமன் அண்ட் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு இன்சைட் தரக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா, ஜஸ்ட் தட் இஃப் தே ஆர் யூசிங் ஏஐ, ஜஸ்ட் தே ஃபவுண்ட் இஃப் யூ ஆர் யூசிங் ஏஐ, அவங்களுக்கு வந்து உங்கள் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகும். அதனால வந்து ஏஐ ஹியூமன் டைரக்ட் கனெக்ஷன் போது நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன்லி ஃபார் ரெஃபரன்சஸ் இன் தோஸ் கேசஸ். ப்ரோ அதெல்லாம் இல்லை, நான்லாம் ஏஐலாம் வச்சு பிரமாதமாக பண்ணுவேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் பில்ட் பண்ணும் ப்ரோ நான் 100 பேருக்கு மெயில் அனுப்புகிறேன், ஒரு நாளைக்கு கோல்டு மெயில் தான் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், என் வேறையாக தான், இதை கூட நான் படித்து பார்த்து பண்ணணுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் தேர்ட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது. முதல்ல நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள் செட் தேவை, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் தேவை. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போய் ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறேன், என்ன மாதிரி இந்த கிளைண்ட் அதை என்ன ரிசீவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு எக்ஸ்பர்ட் அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னா அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்கும், அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையுமே அவன் வந்து ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்டேஷனை நம்ம யூஸ் பண்ணி, நீ இதை யூஸ் பண்ணி நீ இதை படித்து நீ இதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் ஆள் புடி அப்படின்லாம் சொன்னோன்னா நமக்கு அதோட ஒர்க்கு பாதியாக குறைஞ்ச மாதிரி. ஸோ முக்கியமான விஷயம், நம்ம ஏஐட்ட கொடுக்கும்போது நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நாலேஜையும் சேர்த்து கொடுக்கணும். அது வந்து எக்ஸாம்பிள் அப்படின்ற ஃபார்மேட்டில் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸாக நம்ம என்னென்ன பண்ணுவோம் அதையும் சேர்த்து கொடுக்கும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய ஓரளவு ஹியூமன்லியான ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ண முடியும். இதுலேயே பெஸ்ட் ப்ராக்டிசஸை தாண்டி நமக்கு வந்து நம்மளோட பர்சனல் எக்ஸாம்பிள்ஸும் அதில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
என்னது அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீவியஸா பண்ண ஒரு ஸ்டைல், அதாவது நம்மளோட டேஸ்ட், நம்மளோட கன்விக்ஷன், நம்மளோட ஒரு பர்சனல் டச்ச வந்து நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏஐக்கு சொல்றதுக்காக, அதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸையும் பெஸ்ட் பிராக்டிஸஸோட எடுத்து வைக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய சப் டாபிக் 2. 3வது விஷயம், நீ வந்து எப்போதுமே இத பண்ணு, அத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா, அது அப்படியே தான் பண்ணும். ஆனா, ஏஐ மாடல பொறுத்தவரை, மாடல் நம்மள விட இன்டெலிஜென்ட் அப்படின்னு புரிஞ்சுட்டு, யூ ஹேவ் டூ டைரக்ட் இட். எனக்கு இந்த மாரி மெயில் சென்ட் பண்ணணும். எனக்கு இன்னென்ன பேருக்கு இந்தந்த விஷயத்த வந்து நான் கன்வே பண்ணணும். இப்படிங்கிறத மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அதுகிட்ட ஐடியா கேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன்ஸ நீங்க மேக் பண்றது தான் சூட்டபிளான ஆப்ஷன். இத செய் அப்படின்னா அது செஞ்சிரும். ஆனா, அது வந்து உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணுன்ற அவசியம் இல்ல. உங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல, அது எடுத்த காரியத்த சொல்லணும், செய்யணும், சொன்ன காரியத்த செய்யணும் அப்படிங்கிறனால டைரக்ட்டா போய் அந்த விஷயத்த செஞ்சிரும். பட் நம்ம நெறைய பேர் வந்து ஒரு அவசர குறுக்கையாக ஒரு சில விஷயத்த செய்வோம். பட் அத வந்து மாடல் கிட்ட முதல்ல இந்த விஷயத்த இப்படிதான் பண்ணணுமான்றத கன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிறது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய சப் டாபிக் 3. நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா? மாடலோட இன்டெலிஜென்ஸ பார்த்து வியந்து போய், அதுக்கு இவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே கொட்டுல கொட்டி, ஒரே சாட்ல கொட்டி, அத அத்தனையும் நீ பில்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு சொல்றது. பொதுவா இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாடல் வீக்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான காரணங்கள் பயங்கரமா இருக்கு, நெறைய இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் தெரியாம டைரக்ட்டா கொண்டு போய் அதோட இன்டெலிஜென்ஸ ஒரு பார்ட் ஆஃப் த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்துட்டு நமக்கு நெறைய விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது மேல வச்சிருவோம். பட் இது எப்படி பண்ணணும் ப்ராப்பரா அப்படின்னா, இட்டரேஷன் அண்ட் லேர்னிங் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது எப்போதுமே ஒரு ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மாடலுக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஓவரால் கோல் தெரியணும். அண்ட் நமக்கான ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கான ஒரு பேசிக் ரெக்வயர்மெண்ட், அதாவது எம்விபிக்கான ஒரு ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது மாடலுக்கு நம்ம சொல்லணும். சொன்னோன்னே அந்த எம்விபிக்கான ப்ராசஸை ப்ராப்பராக கேரி அவுட் பண்ணி ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறமா வி ஹாவ் டு இட்டரேட் ஆன் இட் டு மேக் இட் பெட்டர் அண்ட் பெட்டர். பட் இப்போ நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ப்ராசஸில் நம்ம இந்த இட்டரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி அதை யோசிக்கவே மாட்டோம். சிங்கிள் ஷாட்டில் நான் பில்ட் பண்ணுவோம், ஒரு சாட்டில் பில்ட் பண்ணுவோம், ஒரே ஒரு மெசேஜில் நான் மொத்த அப்ளிகேஷனையும் பில்ட் பண்ணணும், தட்டி தூக்கணும், தக்காளி தூக்கா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா வேலைக்கு நடக்காது. ஏன் அப்படின்னா, மாடலுக்கு முதல்ல உங்கள் அப்ளிகேஷனோட விஷன் தெரியணும். அண்ட் அந்த மாடல் கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸை வச்சுட்டு மினிமமா என்ன லெவல்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணி காமிச்சா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க தான் டிசைட் பண்ணி பண்ணணுமே தவிர, மொத்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னா மாடல் அதுல சொதப்புற உங்களால திருப்பி சரி பண்றதுக்குள்ளேயே உங்க ஆயுசு முடிஞ்சிரும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு ஃபீச்சர் கோர் ஃபீச்சரை வேலை செய்யற மாதிரி ஆக்குவேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஃபீச்சர் வேலை செய்யணும். அந்த ஃபீச்சர் வேலை செய்யறதுக்கு அப்புறம் இட் வில் பி அக்லி. யூ ஹேவ் டு ட்ரை டு ஃபிக்ஸ் இட், ஹேவ் டு மேக் இட் பெட்டர், யூ ஹேவ் டு இட்டரேட் அகைன், யூ ஹேவ் டு டூ செகண்ட் ஃபீச்சர், பக் கண்டுபிடிக்கணும், அதை டெஸ்ட் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒர்க் ஆனதுக்கப்புறம் புதுசாக இட்ரேட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இட்ரேஷனில் தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்டே பில்ட் ஆகுமே தவிர சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது மோர் ஆர் லெஸ் லக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது வேலைக்கே ஆகாது. ஃபைனலாக நான் அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன டிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் கிரைட்டீரியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எம்விபியில எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ப்ராப்பராக டிஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதுக்கான அவுட்கம்மை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் நம்ம மாடல் கிட்டே கேட்டுக்கலாம், இல்லை அதையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். அந்த டிஃபனேஷனை பொறுத்து மாடல் பர்ஃபார்ம் பண்ணும்போது நடுவில் எங்கெங்கெல்லாம் பக்ஸ் வருதோ அந்த விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணுறது ஒரு செக்ஷன், அந்த டாக்குமெண்ட் பண்ணுறதை வச்சு அதில் இட்டரேட் பண்ணி அந்த விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு செக்ஷன். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், எப்போ நம்ம நிறுத்தணும் அப்படின்னு தெரியாது. இப்போது எந்த அப்ளிகேஷனுமே வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கொடுக்காது பில்ட் பண்ணும்போது. ஆனால் நமக்கான எண்ட் கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக வச்சுக்கணும். எனக்கு இந்த அளவு வந்து அது சாட்டிஸ்ஃபைங் கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் போகக்கூடியது மெயின்டெனன்ஸ் மோட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீச்சராக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். மெயின்டெனன்ஸ் மோடில் இந்த அப்ளிகேஷனை ப்ராப்பராக ரன் பண்ண முடியுதா, மைக்ரோ சர்வீசஸ் இருந்தால் அதை ப்ராப்பராக என்னால் சர்வ் பண்ண முடியுதா, அதில் இருக்கக்கூடிய பக்ஸ் என்னென்ன வருது, இது வந்து எவ்வளோ பீப்புளை ஹேண்டில் பண்ணும், அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டேக் கேர் பண்ணணுமா இல்லையா. ஸோ இருக்கிற வயபிள் ப்ராடக்டை கூட நம்ம ப்ராப்பராக டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர, அந்த ப்ராடக்ட்டை இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர் ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மினிமமான ஒரு யூசர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அதெல்லாம் சரி, அது என்னமோ ஜார்விஸ் பில்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, பில்ட் யுவர் ஜார்விஸ் அப்படின்னா ஜார்விஸ்க்கு என்ன, ஜார்விஸோட ஆக்சுவல் வே ஆஃப் எக்ஸிக்யூஷன், வே ஆஃப் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாடலே செயல்படுது. நான் எப்படி யோசிப்பேன்றத மாடலுக்கு எப்படி நான் சொல்லுவேன்,
இதுவரையும் யோசிச்ச விஷயத்த நான் மாடல் கிட்ட கொடுக்கணும். ஸோ இதுவரை யோசிச்ச விஷயம் எனக்கு எங்கேருந்து கிடைக்கும்? இதுவரையும் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து கிடைக்கும். இதுவரையும் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறது? அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்லேருந்து எடுக்கிறது. ஸோ பேக் ட்ராக் பண்ணி போனீங்கன்னா உங்களோட கொஸ்டின் ஆன்சர் செட்லேருந்து ஆரம்பிச்சு, உங்களோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டிலேருந்து ஆரம்பிச்சு, இதை நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறீங்களோ, நாளைக்கு உங்களை ரீப்ளேஸ் பண்ணணுன்ற இன்டென்ஷன் இல்லாட்டியுமே உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பிட் இமேஜ் வந்து உங்கள் இடத்துல உட்காந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ஸ்பிட் இமேஜ் நீங்கள் யாருக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் யுவர் ரெப்ரசன்டேட்டிவ் as an AI அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் எவர் யூ டூ, ப்ளீஸ் டூ டாக்குமெண்டேஷன் இன் அ ஸ்ட்ரக்சர்ட் வே. இதெல்லாம் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நீ சொல்றதெல்லாம் அப்படியே காத்துல போற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குன்றத முதல்ல சொல்லிக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி டைனி நகட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பத்தி நான் வீடியோ போட தான் போறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஆன் தட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஏஜென்ட் அப்படின்றத பில்ட் பண்ணி வச்சிருவோம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, ஏஜென்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனே வந்து விச் ஆக்சுவலி சூசஸ் வாட் யூ வாண்ட் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். அவ்வளோதான். இப்போ அதோட என்விரான்மெண்ட்ல அதுக்கு இருக்கக்கூடிய டூல்ஸை வச்சுட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை டேரெக்டாக பிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏஜென்ட் அப்படிங்கிறது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஏஜென்ட் தேவையில்லை. நிறையா விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ரக்சர்டு லைனில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஒர்க் ஃப்ளோன்னு பேர். நம்ம ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறது மூலியமா ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய நிறையா விதமான டிஸ்கிரிபன்சிஸை நம்ம அவாய்ட் பண்ண முடியும் டியூ டு திஸ் ஒர்க் ஃப்ளோ. பிகாஸ் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ஏ மாடல் யூஸ் பண்ணால் கூட ஒரு ஸ்ட்ரீம்லைன்டான ப்ராசஸ், ஏக்கு அப்புறம் பிக்கு அப்புறம் சி அப்படிங்கிறத நம்ம ஒரு செயின் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்வன்ஷியலாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு லூப்பாகவும் இருக்கலாம், பிரான்ச்டாகவும் இருக்கலாம். பட் ப்ராசஸ் இப்படி தான் நடக்கும். ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன், அது டிக்கெட் கன்ஃபர்மேஷன், கேன்சலேஷன், அதுக்கப்புறம் கேன்சலேஷன் ஃபீ சார்ஜ் பேக் போகணும், அதுக்கான சார்ஜஸ் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம மாடலை விட்டு ஒவ்வொரு விஷயத்தையா நீ இதை செய்யணுமா அதை செய்யணுமா நீயே டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது பண்ண முக்கியமான ப்ராப்ளம், ஐ ஸ்டார்டட் பில்டிங் வித்தவுட் நோயிங் வை. என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறனால ஒரு விஷயத்த பண்ணேன். எதுக்காக பண்ணும், யாருக்காக பண்ணும், அதுக்கான ஸ்டெப்ஸ், அவங்க கைக்கு கொண்டு போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் எப்படி கேரி அவுட் பண்ணுவேன், எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் பில்டிங் அன் அப்ளிகேஷன் விச் எண்டட் அப் இன் அ அன்சக்ஸஸ்ஃபுல் வே. பட் அதுலேருந்து எனக்கு கிடைச்சிட்ட லேர்னிங்ஸ் அப்படிங்கிறது அதிகம். பட் அந்த ப்ராடக்டை நான் ஒரு ப்ராடக்டைஸ் பண்ணணும், அதை ஒரு மார்க்கெட் பண்ணி ப்ராப்பராக மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஆல்வேஸ் திங்க் வாட் யூ ஆர் கோயிங் டு பில்ட் அண்ட் வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ. இந்த வாட் இஸ் இன் இட் ஃபார் யூ அப்படின்ற ஒரு ப்ராசஸில் நீங்கள் லேர்னிங் கூட வச்சுக்கலாம், இல்லை மணி மேக் பண்ணுறதா வச்சுக்கலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தால் கூட அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை ப்ராப்பராக பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி ப்ராடக்டைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆல் இன் ஆல் ஒரு ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய மொத்த ஒரு லேர்னிங்ஸ் அண்ட் ஆல் பொட்டன்ஷியல் கெயின்ஸை நீங்கள் அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டீப் டவுன் பண்ணுறதுக்கு ஐ எம் ட்ரைங் டு டூ இட் as much as I can. So please subscribe and see you in the next video. Bye.